ஒரு மாதிரி இருக்குது. 25 நாள். அங்கே ஒரு பையன் வந்து பெட்டில் இருந்தான் பாருங்க. அந்த பையன் வந்து பாண்டிச்சேரியில் ஏதோ ஒரு காலேஜில் படிக்கிறான். வேலை பார்க்கல, படிக்கிறான். அந்த பையன் என்ன பண்ணிகிட்ருக்கிறான், அவங்க ஃப்ரெண்டு வீட்டில் போயிட்டு தென்னை மரத்து மேலே ஏறி இருக்கிறான். அவங்க ஃப்ரெண்டுக்கு என்ன பண்ணிட்டுக்கிறானுங்க, இவன் மரம் ஏற தெரிஞ்சவன் போய் இளநி பீடா அப்படின்னுக்கிறான். இவன் போயிட்டு மரத்து மேலே ஏறி அங்கேருந்து வலிக்கிக்கிட்டே கீழே விழுந்து நம்ம உடம்புல எத்தனை ஜாயிண்ட் இருக்குது, அத்தனை ஜாயிண்ட்டுமே உடஞ்சி போச்சுங்க. தனித்தனியாக உடஞ்சி போச்சான். எங்கெங்கேயோ போய் பார்க்க முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. எவ்வளோ பெரிய கஷ்டம் பாருங்க. பார்க்க முடியாதுன்னு சொல்லிவிட்டு திரும்பி ஜிஹெச்சிலே வந்து 6 மாதத்துக்கு மேலே பெட்லேயே படுத்து கிடக்குறான் பாருங்க. பெட்லேயே படுத்து கிடக்குறான் 6 மாதம். அவங்க அப்பா தான் வந்து அவனுக்கு எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு இருப்பார். எவ்வளோ பெரிய கஷ்டம் தெரியுங்களா? அங்கே போய் நான் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது. என்னையே வந்து ஒரு 4 பேர் தூக்கிக்கிட்டு தான் போய் படுக்க போனாங்க. அந்தமாரி நான் அவஸ்தைப்பட்டு அப்படியே இந்த ஆப்ரேஷன் பண்ணி கட்டு போட்டு வச்சுருக்குறாங்க. எறும்புலாம் புத்து கட்டிக்கிட்டு போகுதுங்க. எறும்பு போய் காலில் நடுவில் போய் ஓட்டை போட்டுக்கிட்டு, அந்த மாவில் ஓட்டை போட்டுக்கிட்டு அந்த மாவெல்லாம் தின்னுக்கிட்டு இருக்குது. புத்து கட்டி வச்சுக்கிட்டு உட்காந்துருக்குது. எவ்வளோ கஷ்டம் தெரியுங்களா? அந்த மாரிலாம் அந்த கால் ஒரு அடிப்படுறாங்கன்னு வச்சிங்களேன், ஒரு சின்ன ஆக்சிடெண்ட்டு தான். இது வந்து பெரிய ஆக்சிடெண்ட்டுன்னு சொல்ல முடியாது. பஸ்ஸு டயர் வந்து அப்படியே ஏறி இறங்கி போச்சு அந்த காலில். ஏறி இறங்கினோன்னே அவ்வளோ ப்ளட்டு அவ்வளோ வெளியில் போகுது. ஒரு பக்கம் அப்படியே கால் பெரியசாக வீங்கி போச்சு. கட்டை விரல அந்த டயர் கிழிச்சு விட்டு அது ஒரு பக்கம் பொழந்து போச்சு. எவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த இடத்த விட்டு வெளில இருந்தால். எதுக்கு நம்ம சொல்கிறோன்னா, நீங்களும் வந்து வண்டியில் போவீங்க. வண்டியில் பார்த்து 4 பக்கமும் நின்று பாருங்கள். பார்த்துட்டு அதுக்கப்புறம் கிராஸ் பண்ணுங்கள். ஏன்னா வாழ்க்கையில் வந்து நம்மளுக்கு வந்து இருக்கிற லைஃப்பில் வந்து இருக்கிற சந்தோஷம் எல்லாமே போயிடும். இதை அடிபட்டு நம்ம வீட்டிலே முடங்கிடுவோம். அதுக்கப்புறம் வந்து எங்கேயுமே ஒரு வேலைக்கும் போக முடியாது, ஒரு பஸ் ஏறி போக முடியாது. எல்லாத்துக்கும் ஒரு ஆளை தேட வேண்டியதாக இருக்கும். ஹெல்ப்புக்கு பயங்கரம் கஷ்டத்தில் போய் மாட்டிக்கிட்டு நிற்கணுங்க. அதுக்கு தான் வந்து நானே இப்போ வண்டியில் போகிறேன்னா 20க்கு மேலே தாண்டாதுங்க வேகம். டிவிஎஸ் எக்ஸல் 100 தான் வச்சுருக்கிறேன். 20க்கு மேலே போக மாட்டேன். ரோடு கொஞ்சம் ஃப்ரீயாக இருந்ததுன்னா 30ல் போவேங்க. அதுக்கு மேலே வேகம் போக மாட்டேன். நிறையா பேர் இன்னும் இவ்வளோ வேகத்தில் போகிறாங்க. நம்மளுக்கு வேகமே நம்மளுக்கு வேணாங்க, என்னோடய வேகம் இதாங்க, அப்படி தான் சொல்லுவேன். அதனால வந்து அரட்டை செய்திகள் நீங்கள் பார்க்கலாம். அது பார்வைகளிலிருந்து மறைக்கப்பட்டிருக்கும். என்னமோ சொல்கிறாங்க. என்னன்னு பார்ப்போம். என்னமோ நிறுத்தி வைக்கப்பட்டுக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. என்னத்தை நிறுத்தி வச்சிருக்கிறாங்க தெரியல. அவங்க எதோ மெசேஜ் அனுப்பிச்சிட்டே இருப்பாங்களே. அதனால் வந்து நீங்கள் ரோட்டில் பார்த்து நான் இந்த தைலம் வாங்கலான்னு போனேன். ரோட்டை கிராஸ் பண்ணலாம் பார்த்தேன், மின்னல் வேகத்தில் வராங்க. யாருன்னா ஏன்னா நைட் டைம், பகலாக இருந்தாலும் பரவாயில்ல. ஏன்னா அந்த அளவுக்கு லைட்டு வெளிச்சமும் கம்மியாக இருக்குது. மின்னல் வேகத்தில் போகிறான். ஏதோ ஒரு மாடு குறுகால வந்தது, ஒரு நாய் குறுகால வந்தது. உளுந்தா என்ன ஆபத்து? மோசமான வேகத்தில் போகிறாங்களே. ஒரு தடவை ஒரு நாய் குறுகால வந்து போச்சுங்க. நாய்னா ஒரு ஆள் வீட்டில் வளர்க்குற நாயை கூட்டுகிட்டு போகிறாரு. இவர் பின்னாடி இருந்தால் அந்த தெரு நாயெலாம் வந்து குலைச்சிது அந்த நாய். நான் வண்டியில் வந்துக்கிட்டு இருக்கிறேன். இந்த ஆள் என்ன பண்ணிட்டுருக்கிறார், இந்த நாயில் கல்லை விட்டு அடிக்கவும் ஒரு நாய் என்ன பண்ணிடுச்சுங்க,